So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 9th April 2022. First news related to fortified rice. So fortified rice வந்து 2024 ல இருந்து. So okay. So fortified rice வந்து 2024 குள்ளாடி 3 phases ல வந்து implement பண்றதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. Fortified rice அப்படின்னா உங்களுக்கு தெரியும் micronutrients and the nutrients will be added. So iron, அப்புறம் folic acids, அப்புறம் nutrients ஆன zinc போன்ற விட்டமின் B12 இதெல்லாமே ஆட் பண்ணுறது ரைஸ் வந்து கடைகளில் வாங்கும்போது அது fortified-ஆக இருக்கும். அதில் 3 types of fortification you can do. மெயின்லி டஸ்ட் ஃபோர்டிஃபிகேஷன். டஸ்ட் அப்படின்னா ரைஸ் கூட பவுடர்ஸாக ஆட் பண்ணுவாங்க. அது மாதிரி கோட்டிங், ரைஸ் கூட கோட்டிங் பண்ணுறது. அண்ட் தென் மெயின்லி ரைஸோட கேர்னல்ஸ்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை மாதிரியே ஃபோர்ட்டிஃபைடு இது பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அ டைப்ஸ் ஆர் தேர். ஸோ தேர் ஆர் 3 phases இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. மெயின்லி டார்கெட்டட் பிடிஎஸ் சிஸ்டம் மூலமாக, that is National Food Security Act, ICDS, அப்புறம் போஷான் அபியான், that is போஷான் பிஎம் போஷான் அப்படின்ற போஷான் அபியானில் பிஎம் போஷான், that is மிட் டே மீல் ஸ்கீம், அப்புறம் அதர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஐசிடிஎஸும் பிஎம் போஷன், தட் இஸ் மிட் டே மீல் ஸ்கீமில் கொடுக்கக்கூடிய அந்த உணவுகளில் வந்து ஃபோர்ட்டிஃபைட் ரைசஸ் வந்து பயன்படுத்த போகிறாங்க. மார்ச் 2022 நான் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த we are in the completion stage. எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சு. ப்ரோக்ராம் வாஸ் இம்ப்ளிமெண்டட். அந்த ஃபேஸ் 2 வந்து டிபிடிஎஸ், தட் இஸ் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அப்புறம் அதர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் மெயினாக ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், நான் ரொம்ப வறுமை கோட்டுக்கு ரொம்ப வளராத டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்ற பேரில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, அப்புறம் ஹை பர்டன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ரொம்ப ஸ்டண்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. 291 டிஸ்ட்ரிக்ட் மார்ச் 2023 அது கொடுக்கப்படணும் அப்படின்றது, எல்லாருக்குமே வந்து ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்றது. அப்புறம் ஃபேஸ் 3 வந்து ரிமைனிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல் ஓவர் த இந்தியா, மற்ற இருக்கக்கூடிய ரேஷன்ஸ் ஷாப்ஸில் எல்லாமே வந்து ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து அப்புறம் நியூட்ரியன்ஸை வந்து ரைஸில் ஆட் பண்ணுறது. There are 3 types of fortification. Commercial, that is industry fortification பண்ணுவாங்க. பயோ fortification இருக்குது, ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து ஃபோர்ட்டிஃபைடாக கொண்டு வர்றது. அப்புறம் ஹோம் fortification பை ஆடிங் சம் விட்டமின் டி, அது நம்ம நார்மலாகவே பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் fortification எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, கேர்னல்ஸ் வந்து ரைஸ் கேர்னல்ஸ் அப்படின்னா ரைஸ் மாதிரியே இன்னொரு வந்து பண்ண போகிறாங்க. அது எப்படின்னா ரைஸ் பவுடர், ரைஸை வந்து நல்லா பவுடராக்கி அதை வந்து அது கூட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அயர்ன், ஃபாலிக் ஆசிட்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரைஸ் மாதிரியே ஒரு கேர்னலாக உருவாக்குவாங்க. அதை உருவாக்கி ரைஸ் கூடவே அதை மிக்ஸ் பண்ணும்போது 1 கிலோ ரைஸில் வந்து 10 கிராம் ஆஃப் கேர்னல்ஸ் இருக்கும். அந்த கேர்னல்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அப்படின்றது பீப்புள் ஹேவ் டு நோ. ஃபாலிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் யூ கேன் லைக் 75லேருந்து 125 கிராம் ஃபாலிக் ஆசிட், அப்புறம் 25 mgலேருந்து 42.5 கிராம். தென் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 10 mg, அப்புறம் விட்டமின் ஏ, தட் இஸ் 500 to 750 mg, அப்புறம் B12, இதெல்லாமே அந்த 1 kg ரைஸில் 10 கிராம் ஆஃப் லைக் ஃபாலிக் இல்லைனா ஃபோர்ட்டிஃபைடு கர்னல் ரைஸ் வில் பி தேர். அதை ஆட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அது வந்து குழந்தைங்களுக்கு இல்லைனா அனீமியா அஃபெக்டட் உமன்ஸுக்கு வந்து நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அவங்க வெளியில் வரது ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் +F அப்படின்ற ஒரு லோகோ, அப்புறம் ஒரு அண்டர்லைன் இருக்கும். ஸோ அந்த மூடைகள் எல்லாமே வந்து இந்த சிம்பிள் இருக்கும். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இந்த சிம்பிள்ஸை கொடுக்குறாங்க. ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னா, அனிமிக் லேடிஸ் ரொம்ப அதிகம். அப்புறம் நம்ம பிறக்கக்கூடிய ஒவ்வொரு 3rd சைல்டும் வந்து ஸ்டண்டிங்கில் இருக்குது. இந்தியாவில் எவ்ரி 2nd உமன் இஸ் அனிமிக். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் நம்ம அப்போ இவங்களுக்கெல்லாம் ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து ரைஸ் தான். நம்ம ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸ் இந்த எர்த், தட் இஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
வேர்ல்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6.8 kg per capita ஒரு மந்த்துக்கு வந்து ரைஸ் வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஸோ அதை வந்து எல்லா பீப்புளுக்கும் வந்து டார்கெட் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷனில் ரைஸ் வந்து நம்ம இப்போ எடுத்திருக்கோம். அனீமிக்கு குறைக்கிறதுக்கும், விட்டமின் B12 மைக்ரோ நியூட்ரியன் டிஃபிஷியன்சியை தடுக்க, ஹிடன் ஹங்கரை தடுக்கிறதுக்காகவும் இதை பண்ணியிருக்கோம். இது ப்ராப்பராக எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகும்போது இந்தியா வந்து ஊட்டச்சத்து குறைபாடுலேருந்து வெளியில் வரும் அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ வி ஹேவ் டு see the outcome also. The next news related to FCRA, like Foreign Contribution Regulation Act 2010 it was implemented. இந்த ஆக்டை பொறுத்தவரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ் வந்து 25,000 மேலே வெளிநாடுகள்லேருந்து பணம் வாங்குறத வந்து தடை செய்யக்கூடிய சட்டம் இது. வித்தவுட் பர்மிஷன் 25,000 வரைக்கும் வாங்கலாம். 25,000 மேலே அவங்க வந்து வெளிநாடுகள்லேருந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா they have to get permissions. அப்புறம் அவங்க 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ரினியூ பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி வந்து 5 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் ரினியூ பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ண முடியும், NGOs எக்ஸெட்ரா. இப்போ அதை 2020 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா, பப்ளிக் சர்வெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி பாரிங் இருக்குது. பப்ளிக் சர்வெண்ட்ஸ் எதுவுமே வந்து ஃபாரின்லேருந்து ஃபண்டிங் வாங்க முடியாது, அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இங்கே வரக்கூடிய ஃபண்டை வந்து இன்னொரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன், யார் வந்து இதை மேனேஜ் பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ், அப்புறம் FCRA அக்கௌண்ட் வந்து SBI பேங்க் தட் இஸ் டெல்லியில் தான் இருக்கணும். அங்கே இருந்து அவங்க சப்சிடரி வேறு பேங்க்ஸ்லேருந்து அவங்க கனெக்ஷன் பண்ணி அந்த பணத்தை வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி 20%, இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு செலவு பண்ணக்கூடியது 20%, முன்னாடி 50% வரைக்கும் அவங்க வாங்கக்கூடியதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களோட நிர்வாகத்துக்கு பயன்படுத்தி சேலரி கொடுக்குறது, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கேப் வந்து 20% குறைச்சிருக்காங்க. அப்போது FCRA ஆக்டு கீழே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்கு அவங்க வந்து லைக் பண்ண முடியாது. அப்போ அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து வேலிட் கிடையாது, இது தனி மனிதர்கள் நிறைய கிட்டத்தட்ட 19,000க்கு அதிகமான NGOs வந்து இதுவரையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சேலஞ்ச் பண்ணப்பட்டப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் மருந்துகள் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து தப்பான விதத்தில் இந்த ஃபண்ட் வந்து இந்தியாவில் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கா மத்திய அரசு எடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள், அந்த லைக் ஆக்ட் எல்லாமே வந்து அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது வந்து வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் ஃபாரின் டெரரிஸ்ட் ஃபண்டிங் இல்லைனா கன்வர்ஷன்ஸ் பர்பஸுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல மத்திய அரசு உறுதியாக இருக்காங்க அப்படின்றதையும், அதனால் இந்த லா வந்து ஹெல்ட் வேலிடாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. So that's why it was a news. Then third news related to Mission Vatsalya. Mission Vatsalyaன்றது இட்ஸ் 3 ஆல்ரெடி மிஷன் சக்தி, போஷான் 2.0 அது கூட இதுவும் ஆட் பண்ணப்படுது. மிஷன் சக்தியை பொறுத்தவரை பெண்கள் வந்து படிக்கிறதுக்காகவும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரியான போஸ்கோ இல்லை, பேட்டி பச்சோ பேட்டி படோ, தட் இஸ் பார்ட் ஆஃப் மிஷன் சக்தி. அப்புறம் இன்னொன்று வந்து we having one stop center, அப்புறம் அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்காக அது பயன்படுத்துகிறாங்க மிஷன் சக்தி பெண்களுக்காக. போஷான்ன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட ஊட்டச்சத்தை அதிகப்படுத்தணுன்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மிஷன் வட்சல்யா அப்படின்றது சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீஸ். சைல்டுக்கு என்னெல்லாம் டிஸ்ட்ரெஸ் வருது இந்த காலங்களில், குழந்தைங்களா இருக்கக்கூடிய டைமில் அவங்கள அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, மென்டரிங் பண்ணுறது, அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது, த ஹெல்த்தி அண்ட் த ஹாப்பி சைல்டுஹுட் ஃபார் எவ்ரி சைல்டுஹுட் ஃபார் எவ்ரி சைல்டு இன் இந்தியா. ஸோ அதை வந்து உறுதிப்படுத்துறது. அப்புறம் அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஜுவினல் லைக் ப்ராப்ளம்ஸ் அதையெல்லாம் தடுக்கிறதுக்காக வி ஹேவிங் அன் ஆக்ட், ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட். அதை வந்து ப்ராப்பராக டெலிவரி பண்ணி அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கிறது. அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ரிலேட்டட் டு சைல்டு ஹெல்த் அண்ட் சைல்டு வெல்ஃபேர், அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இன்ஸ்டிடியூஷனல் கேர், இப்போ அங்கன்வாடி சென்டர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அந்த ப்ராப்பராக சைல்டு ப்ரொடெக்ஷனை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான மெஷர்ஸ் எடுக்கிறது. அப்புறம் அங்கே அந்த அங்கன்வாடிஸ், அப்புறம் க்ரீச் சென்டர்ஸ் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய அந்த ட்ரைனிங், பீப்புளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. அதன் மூலமாக த சில்ட்ரன்ஸை வந்து பாதுகாக்க முடியும். பிகாஸ் தே ஆர் வல்னரபிள் செக்ஷன். அவங்கள வந்து பாதுகாக்கிறது, மிஸ்ஸிங் ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காகவும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு சென்ட்ரல் டிபெட்டியன் ரிலீஃப் கமிட்டி. ஆக்சுவலாக சென்ட்ரல் டிபெட்டியன் ரிலீஃப் கமிட்டிக்கு நம்ம கேபினெட் வந்து கிட்டத்தட்ட 40 crore வந்து 5 இயர்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, டிபெட் வந்து 1911 1912க்கு பிறகு அண்ட் 19
49 வரைக்கும் இட்ஸ் டிபெட் அட்டானமஸ் ரீஜியன். அப்படின்னா சைனாவோட தொடர்புடைய பகுதி கிடையாது, இட்ஸ் அட்டானமஸ் ஏரியாவாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு மாவோ சிடாங், தட் இஸ் பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவை டேக் ஓவர் பண்ணதுக்கு பிறகு தெர் இஸ் அ ரெவல்யூஷன் ஹேப்பன். அண்ட் தென் சைனா வந்து டேக் ஓவர் பண்ணப்பட்டதுக்கு பிறகு 1959 தே கேப்சர்ட் தி டிபெட். அந்த கல்ச்சர் ரெவல்யூஷன் நடந்துச்சு, எனார்மஸ் பீப்புள் வேர் கில்ட். அண்ட் தென் அது எல்லாமே நம்ம வந்து பெரிய அளவில் ஆதரிக்கவும் இல்லை, பெரிய அளவு நம்ம எதிர்த்து கேள்வியும் கேட்கல. 1954 சைனா கூட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னா, டிபெட்டை வந்து சைனாவோட பார்ட்டாக அவங்க எடுத்ததில் வந்து நமக்கு நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்றது, சைனாவோட பார்ட்டு தான் டிபெட் அப்படின்றதுல. ஸோ 1959 when Tibet was attacked and then lot of people were converted, புத்திசம்லேருந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்போது தலைலாமா வந்து அவங்க குரூப் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்த டிபெட்டியன்ஸும் அதிகமாக போராடினாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்தப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஷெல்டர் கொடுத்தோம், பாதுகாவல் கொடுத்தோம். அண்ட் தென் வி ப்ரொவைடட் ஹெட் குவார்ட்டர், தட் இஸ் சிம்லாவில் ஒரு டிபெட்டியன் எக்ஸைல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நம்ம அலோவ் பண்ணோம். அதனால தான் சைனா வந்து நமக்கு இதில் ரொம்ப எதிராக இருக்காங்க. தர்மசாலா, சிம்லா இல்லை, தர்மசாலா, இட்ஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். கிட்டத்தட்ட 1 lakh டிபெட்டியன் செட்டிலர்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரிஃப்யூஜிஸ் மூலமாக ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க அசைலம் கொடுத்துருக்கோம் தலைலாமாவுக்கு. ஸோ அவங்கள வந்து நம்ம வெளியே அனுப்ப முடியாது. அவங்க இருக்கக்கூடிய டிபெட்டியன் பீப்புளும் வந்து டிபெட் வந்து அவங்களுக்கு தனியாக கிடைக்கிற வரைக்கும் அவங்க வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு வந்து நம்ம ஃபண்டு கொடுத்துட்ருக்கோம். அது 2014 வி ஸ்டார்டட் அ கமிட்டி, தட் இஸ் சென்ட்ரல் டிபெட்டியன் ரிலீஃப் கமிட்டின்னு பேர். அதுக்கு தான் இப்போ கிட்டத்தட்ட 40 கோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8 crore per year வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம கொடுக்க இருக்கோம். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு 5th one, இந்தியன் டென்ட் டர்டைல். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இதோட பாப்புலேஷன் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. இட்ஸ் அ ரிவர் டர்டைல், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னாங்க. நான் பார்லமெண்ட்டில் என்வாயன்மெண்ட் மினிஸ்டர் சொல்லும்போது தெர் இஸ் நோ ரிப்போர்ட்ஸ் தே ஆர் அஃபெக்டட் அப்படின்ற, எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான எந்த பாதிப்பும் அதுக்கு வரல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஐயூசிஎனில் இந்த ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். இது வந்து வீடுகளில் அதிகமாக பெட்ஸ் மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால் இது அதிகமாக அதோட ஹேபிடேட் ஏரியாவிலேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இது மற்றபடி மெடிசினல் எஃபெக்ட் அந்த மாதிரி கிடையாது. இது ஃபுல்லி மேக்ஸிமம் ஹெர்பிவோரஸ், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஐயூசிஎனில் இது லீஸ்ட் கன்சர்ன் கேட்டகரி, தெர் இஸ் நோ எக்ஸ்டிங்ஷன் ரிஸ்க் எல்லாம் கிடையாது. Schedule 1 கேட்டகரியில் இருக்குது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில். அப்புறம் சைட்ஸில் Appendix 2 கேட்டகரியில் இட் வாஸ் ப்ரொடெக்டட். இட்ஸ் மோஸ்ட்லி ஹெர்பிவோரஸ். இல்லீகல் ட்ரேட் வந்து பெட்டுக்காக தான், மற்றபடி மெடிசினல் எஃபெக்ட்டுக்காக ஃப்ளஷ் ட்ரேடிங் எல்லாம் கிடையாது. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். தென் 6th நியூஸ் ரிலேட்டட் டு மேனேஜிங் தி ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். த கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரிங், என்வாயர்மெண்ட் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க, ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் வேர்ல்டு லெவலில் இந்தியாவில் இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன? ஃபாரஸ்ட் ஃபயர்ஸை பொறுத்த வரைக்கும் புஷ் இல்லைன்னா ஃபாரஸ்ட் வந்து திடீர்னு தீப்பிடிச்சு எரிகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா லைட்னிங் ஒன்று, இல்லைன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் கிளியர் பண்ணுறது, ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா உங்களுக்கு மரங்கள் உராயிறது, இந்த புல்கள் வந்து உராயிறது, அதை ரொம்ப காஞ்சி போயிருக்கக்கூடிய புல்கள் உராயும் போது வந்து அதனால தீ பிடிக்கும். அது பெரிய அளவில் என்வாயர்மெண்டல் பயோடைவர்சிட்டியை வந்து பாதிக்கும், ஈகோசிஸ்டமை பாதிக்கும் அப்படின்றது தெரியும். கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தவரை 62% ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஆர் ப்ரோன் டு தி ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக கொடைக்கானல் ஏரியாலலாம் தீப்பிடிச்ச ஸ்டோரிஸ் நம்ம பார்த்தோம். ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா, மகாராஷ்டிரா தே ஆர் இன் த ரேபிட் ஃபயர் ப்ராப்ளத்தில் இருக்காங்க. மணிப்பூர், மிசோராம் த ஹையஸ்ட் 95% டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபயர் ப்ரோன் ஏரியாவாக தான் இருக்குது. And the 75% of the total Indian areas hot எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதில் 30% ஏரியா வந்து ரொம்ப ஃபயர் இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். 2019 36% ஃபாரஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரோன் ஜோனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம், சரிஸ்கா டைகர் ரிசர்வ், அதுலேயும் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், அதில் ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம். கிட்டத்தட்ட 30th மார்ச் வரைக்கும் இந்த வருஷத்தில் 381 ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் நடந்திருக்கதா கண்டறியப்பட்டிருக்கு. அதில் மத்திய பிரதேஷில் 133 ரொம்ப ஹை. அதுக்கப்புறம் உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அப்புறம் சரிஸ்கா டைகர் ரிசர்வ் இப்போ ரீசெண்டாக சொன்னேன். அது மாதிரி நாகாலாந்து, மணிப்பூரில் டுசோகோ வேலி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிகமான வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ப்ரோன் ஏரியா. அப்புறம் மத்திய பிரதேஷில் பந்த்பர்க்,
அப்படின்ற ஃபாரஸ்ட் ரிசர்வ். ஸோ இதெல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்றதும், அப்புறம் ரெக்கமெண்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேஷ்னல் டிசாஸ்டரில் நேச்சுரல் டிசாஸ்டரில் வந்து ஃபயரை ஆட் பண்ணணும் அப்படின்ற ஃபயர் இந்த ஃபாரஸ்ட் ஃபயரை ஆட் பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து காடுகள் தீப்பிடிச்சிச்சு அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய காட்டையை அழிச்சிரும். அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து வேறு இடத்துக்கு போனோம், இல்லைன்னா அதுவும் தீயில கருகி இறக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் நியூஸ். FAO வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இயர்லி அந்த மந்த்லி இவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். அந்த பாஸ்கெட் ஆஃப் சீரியல்ஸ், ஆயில் சீட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ், இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பொருட்களோட ரேட் வந்து மந்த்லி எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்ற ரேட் எடுக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. 159.3 அதோட ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு ரொம்ப அதிகமாக போனது இப்போன்னு சொல்லப்படுது. அதுக்கான ரீசன் உக்ரைன் ரஷ்யா வார் அண்ட் தென் கோவிட் டைம் பீரியடில் ரொம்ப கம்மியாகவும் போச்சு. தட் இஸ் 91.1 மே 2020. அதுக்கான ரீசன் என்னென்னா டிமாண்ட் இல்லை, அது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. இதெல்லாம் லைக் இப்படியே போச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன்ஸ், ஒவ்வொரு நாடுகளும் ஃபுட் ப்ரைஸஸ் ரொம்ப அதிகமாகும் அப்படின்றதும் கணிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற மட்டும் தெரிஞ்சால் போதும். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு சாலிட் ஃபியூவல் டக்டட் ராம்ஜெட் பூஸ்டர். ஸோ சாலிட் ஃபியூவல் டக்டட் ராம்ஜெட் அப்படின்னா ராம்ஜெட் இன்ஜின். ஸோ யூ கேன் see the image. அது வந்து ரஷ்யா கூட சேர்ந்து இதை பண்ணியிருக்கு. ராம்ஜெட் இன்ஜின் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மிசைல்ஸில், ராக்கெட்ஸில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். மெயினாக அந்த ராம்ஜெட் இன்ஜின் மூவிங் ஆகும்போது வெளியில் இருக்கக்கூடிய ஏரை வந்து உள்ளே எடுத்துக்கும். அதன் மூலமாக அந்த ஸ்பீடை வந்து அதிகப்படுத்திக்கும், கம்பஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணிக்கும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாலிட் ஃபியூல். இப்போ ராக்கெட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வச்சு அது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சாலிட் ஃபியூலை எரிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் தனியாக வைக்கணும்னு கிடையாது, அப்போ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் see the MCQ பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னையிலிருந்து வி won't discuss the answer. உடனே நம்ம அன்னைக்கே பார்க்க மாட்டோம், நெக்ஸ்ட் கிளாஸில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட் செஷனில் யூ கேன் டூ இட். லைவில் இருக்கவங்க லைவில் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்க்குறவங்க யூ கேன் டூ இட். நெக்ஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய MCQவோட ஆன்சர்ஸ் வந்து மண்டே கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணப்படும். ஸோ தட்ஸ் ஆல். Now the time for the MCQ. First news. Consider the following statements regarding APR. B. The statement number 1, it is the newly discovered exoplanet which is about 9 times more massive than Jupiter. Statement number 2, it is a member of Taurus Auguria star forming region. Which of the following statements are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, consider the following statements. Statement number 1, Earth observation satellites are used for remote sensing and they are employed in geosynchronous orbit. Statement number 2, megatropics Saral are the examples of Earth observation satellite. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, with reference to Unique Identification Authority of India, consider the following statements. Statement number 1, it is a statutory authority under the Ministry of Information and Broadcasting. Statement number 2, it assigns a 16-digit unique identification number, Aadhaar. Which of the following statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, consider the following statements with reference to prohibition of employment as manual scavengers and their Rehabilitation Amendment Bill 2020. Statement number 1, it will amend the prohibition of employment as manual scavengers and their Rehabilitation Act 1995. Statement number 2, it proposes to completely mechanize sewer cleaning. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither.
Question number 5, consider the following statement with reference to electoral bonds. Statement number 1, the maximum limit for which of the electoral bonds are issued is 5 crore. Statement number 2, any national bank is authorized to issue and encash these bonds. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all about today's current affairs and MCQ. Hope you people answered. Thanks a lot for joining with us.